ஆனால் ஜங்குக், எனக்கு அப்பப்போ என் அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் தோற்று போகலாம், ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்ட் தோற்று போகலாம், தப்பில்லை, அதான் வாழ்க்கை, தோற்று போகிறதுல தான் இருக்குது சந்தோஷம். ஈகோவையும் கோவத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தால் அது சந்தோஷம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அது வலியை தான் கொடுக்கும் அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்னப்போ எனக்கு புரியலை. இப்போ தான் எனக்கு எல்லாம் புரியுது அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு. என் அம்மா ஒவ்வொரு டைமும் என் அப்பா கிட்ட ஏன் தோற்று போகிறாங்க, ஏன் அவங்க ஈகோ விட்டு கொடுக்குறாங்க, ஏன் அவங்க கோவத்தை விட்டு கொடுக்குறாங்க, அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை ஏன் விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஆனால் ஜங்குக், நீ யோசிச்சு விட்டுருக்கலாம்ல. நம்ம புருஷன் தானே ஜெயிச்சுட்டு போகிறான் அப்படின்னு. ஏன் என்னை தோக்கடிக்க ட்ரை பண்ணுற? என்னை ஏன் உன்னால் ஜெயிக்க வைக்க முடியல? நீ என்கிட்ட ஒரு டைம் தோற்று போகலாமே, தப்பு இல்லையே. ஒன்று நான் உன்கிட்ட தோற்று போயிருக்கணும், இல்லை நீ என்னை ஜெயிக்க வச்சுருக்கணும். ஏன் ரெண்டுமே பண்ணல? இப்போது 2 பேரும் பெயினை தான் அனுபவிச்சிட்ருக்கோம். ஆனால் எனக்கு நீ அனுபவிக்கிறான்னு தெரியல ஜங்குக். ஆனால் எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது, நான் எவ்வளோ பெயினை ஃபீல் பண்ணுறேன், அது எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு தெரியுமா, நீ போனதுக்கப்புறம் நீ என் கண்ணு முன்னாடி இருந்த வரைக்கும் எனக்கு ஒன்றுமே அவ்வளோவா ஃபீல் ஆகலை. ஆனால் நீ நைட்டு 2:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி ரூம் வாசலில் விட்டு போனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு க்ரை பண்ணியிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். நான் எவ்வளோ க்ரை பண்ண தெரியுமா உனக்காக, உன்னை நினச்சிட்டு. ஒருவேளை நான் தான் சரியில்லையோ, நான் தான் தப்போ, இல்லை நான் ஏதாவது பண்ணிட்டேனா, இல்லை என் மேலே நீ கோவமாக போறியா, ஐ டோன்ட் நோ. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ ஜங்கு, நான் இந்த மாதிரி இரிட்டேட் ஆகும்போதோ, இல்லை கோவப்படும் போதோ, இல்லை உன்னை விட்டு விலகி வர மாதிரி நான் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணாலோ அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணு. அதை பண்ணி எனக்கு அந்த மாதிரி டைமில் உன்னோட கேரும் லவ்வும் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நான் சொல்லாமல் உங்ககிட்ட சொல்கிறேன் ஜங்குக். எல்லா டைமும் என்னால் உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்ல முடியாது. ஒன்று நீயா புரிஞ்சுக்கணும், இல்லை நான் இந்த மாதிரி ஏதாவது சொல்லும்போது புரிஞ்சுக்கணும். நான் ரெண்டுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் மட்டும் என்ன ஜங்குக் பண்ணுறது? எனக்கு என்னமோ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நான் மட்டும்தான் எஃபர்ட்ஸ் எடுக்கிறேன், நான் மட்டும்தான் உன்னை பற்றி யோசிக்கிறேன், நான் மட்டும்தான் உனக்காக ஒன்றை என்னோடய ப்ரையாரிட்டியாக யோசிக்கிறேன், நீ என்னை ஜஸ்ட் லைக் அன் ஆப்ஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறியோ அப்படின்லாம் தோணுது ஜங்குக். என்னையே அப்படிலாம் ஃபீல் பண்ண வைக்கிறேன். என்னை இதெல்லாம் யோசி பைத்தியக்காரன் ஆகிடுவோம் போல் ஜங்குக். என்னோடய பெயினும் என்னோடய லவ்வும் இன்னும் உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு ஐ டோன்ட் நோ ஜங்குக். பட் ஸ்டில் ஐ லவ் யூ. நீ எவ்வளோ என்னை ஹர்ட் பண்ணாலும், நீ என்னை எவ்வளோ விட்டு விலகி போனாலும், இல்லை எனக்கு நீ ஒரு துரோகத்தையே பண்ணாலுமே உன்னை விட்டு என்னால் போக முடியாது. பிகாஸ் ஐ லவ் யூ. அந்தளவுக்கு பைத்தியக்காரனா சுற்றுறேன்டா அவன் மேலே. ஆனால் அதை கொஞ்சம் கூட நீ கண்டுக்க மாட்டல்ல, அட்ரஸ் பண்ண மாட்டல்ல. அதை யோசிக்கும்போது என்னோடய லவ்வுக்கு நீ டிசர்வ் தானா, இல்லை நான் இவ்வளோ லவ் கொடுக்குறேனே அது எனக்கே டிசர்வா அப்படின்னு தெரியல. இன்னும் நான் என்ன பண்ணால் என்னை நீ கொஞ்சமாச்சும் அட்ரஸ் பண்ணி கேர் பண்ணுவேன். நான் உன்கிட்ட எனக்கு இந்த நாள் ஃபுல்லாக நீ என் கூடவே இரு, இந்த டே ஃபுல்லாக என்கிட்டே இரு, நீ என் கூடவே இரு அப்படின்னு நான் எதுவுமே சொல்லலை ஜங்குக். பட் உன்னோட அந்த கிடைக்கிற கொஞ்சம் டைமில் எனக்காக மட்டும் என்னை பற்றி யோசிச்சு அந்த ஒரு டைம் என் மேலே அட்டென்ஷன் என்ன ஒரு ப்ரையாரிட்டி அப்படின்னு நீ யோசிக்க மாட்டேன் ஜங்குக். எனக்கு புரியல. எனக்கு இந்த மாதிரி தாட்டெல்லாம் வரும்போது கம்முன்னு ஓடி போயிடலாமான்லாம் தோணும்.
ஆனால் அடுத்த செகண்டே ஒருவேளை நான் ஓடி போயிட்டேன்னா நான் ஒழுங்காக வாழ்வேனான்னு தெரியல நீ இல்லாமல். ஏன்னா என்னோடய உடம்பு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, உயிர் மொத்தமாக உங்ககிட்ட தான் இருக்குது. சொல்லுவாங்கள்ல, ராஜாவோட உயிர் ராணிக்கிட்ட தான் இருக்கேன்னா, அந்த மாதிரி நீ என்னோட குயின், என்னோட கிங். ஆனால் அது உனக்கு புரியல அப்படின்றப்போ வாட் கேன் ஐ டூ? புரியல ஜங்குக். அண்ட் இதுக்கு மேலே நான் இதை பற்றி பேச விரும்பலை. குட் நைட். நீ சாப்பிட்டு உன்னோட வேலையை பாரு, நான் இப்போ தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை முடிச்சுக்கிறான். இவ அப்படியே ஜங்குக் இதை அப்படியே ரீட் பண்ணிவிட்டு, எதுக்குடா க்ரை பண்ணுற? நான் ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு மோசமான ஆளோ அதை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிற ஒரு பர்சன் இல்லை. ஆனால் நீ இவ்வளோ யோசிக்கக்கூடாது தியாங். பி ரிலாக்ஸ்டாக இரு, சில்லாக இரு, கூலாக இரு. நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற? இவ்வளோ யோசிக்கிறதால தான் நீ ஸ்ட்ரெஸ் ஆகிற. ஓ, அப்போ நான் யோசிக்கிறதால நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன். அப்போ என்னோடய ஸ்ட்ரெஸ்க்கு எந்த ஒரு விதத்துலேயும் நீ ரீசன் இல்லை, அப்படி தானே? ஐயோ டயாங், நான் அப்படி சொல்ல வரல. ஆனால் நான் வேணும்னு பண்ணலை. ஓகே, நீ சொன்ன மாதிரி இனிமேல் நம்ம லைஃப்பில் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கலாம், ஓகேவா? ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, என்னோடய ஒர்க் அப்படின்னு வந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னோடய ஒர்க் தான் கொடுப்பேன். அண்ட் உன்னோட லைஃப்பில் எந்தெந்த பிளேஸில் எங்கெங்கே வந்து என்னோடய ரோலை நான் ப்ளே பண்ணணுமோ அந்த இடத்துல நான் கண்டிப்பாக பண்ணுவேன் தயாங். உன்னை நான் அட்டென்ஷன் பண்ணல, உன்னை நான் அட்ரஸ் பண்ணலான்னு கிடையாது. உன்னோட குட்டி குட்டி சேஞ்சஸும் எனக்கு தெரியும். பட் அதை அட்ரஸ் பண்ணி உங்ககிட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அது எப்படி உங்களுக்கு டைம் இல்லை? புரிஞ்சுக்கோ டயாங், அதான் என்னோடய ஒர்க். நீ என்னோடய ப்ரையாரிட்டி, நீ என்னோடய பொறுப்பு, நீ என்னோடய கடமை, ஓகே? அப்போது எந்த விதத்துலேயும் நான் உன்னோட உரிமை, உன்னோட லவ், லைஃப் பார்ட்னர் அப்படின்னு நீ உன்னை யோசிக்கவே இல்லையா ஜங்குக்? பொறுப்பு, கடமை இப்படி தான் வச்சிருக்கியா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். டயாங், மறுபடியும் நீ ரொம்ப திங்க் பண்ணுற. ஐ லவ் யூ, நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஓகே? ஆனால் நீ ரொம்ப திங்க் பண்ணாத, சில்லா இப்போ சமத்து பிள்ளையாக தூங்கு. நான் உன்னை நாளைக்கு வந்து பார்க்குறேன், ஓகே? இப்போ எனக்கு எங்கே கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷராக இருக்குது. எங்கள் கிளைண்ட்டு சரியாக ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்றான். ஸோ நான் அந்த ஒர்க் டென்ஷன், ஒர்க் ப்ரெஷரை கொண்டு வந்து உங்ககிட்ட கொட்டாமல் உன்னை நான் நிம்மதியாக வச்சிட்ருக்கேன்ல. அவன் ஒர்க் ப்ரெஷராக இருக்கட்டும், வேறு எவனா ஏதாவது சொன்னா இருக்கட்டும், எல்லாமே அவனோட லைஃப் பார்ட்னர்கிட்ட தான் வந்து கொட்டுவான். பட் நான் உன்னை அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ இரு, நீ சந்தோஷமாக நிம்மதியாக வீட்டில் இரு அப்படின்னு நான் உன்னை வச்சுருக்கேன்ல. அதை பற்றி ஏன் உனக்கு தோண மாட்டிருக்கு? நான் என்னோடய ஒர்க்கை பற்றி இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, நான் இப்படி பேசினேன், அந்த டென்ஷன், அவன் என்னை கோவப்படுத்திட்டான், அவன் என்னை டென்ஷன் ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த டென்ஷனையும் கொண்டு வந்து சம்மந்தமே இல்லாமல் உன் மேலே நான் காட்டினேன்னா நீ என்ன டைம் அந்த இடத்துல நான் உன்னை லவ் பண்ணுறேன். அந்த டென்ஷனை சம்மந்தமே இல்லாமல் உன் மேலே வந்து காட்டக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த டென்ஷனுக்கு நீ பொறுப்பாக மாட்ட, நீ எந்த விதத்துலேயும் ரீசன் கிடையாது. அது எனக்கு தெரியுதுல்ல. அப்போ நான் அந்த இடத்துல நான் உன்னை பற்றி யோசிக்கிறேன்ல, அது உன்கிட்ட காட்டக்கூடாது. ஜஸ்ட் நான் உன்கிட்ட சொல்ல செய்கிறேன், இந்த இடத்துல இப்படி ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, நான் அதை மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு அங்கே எப்படி இருக்குது, உனக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நான் கேட்காம எப்பயாச்சும் இருந்திருக்கேன் நான் டயாங். நான் என்னோடய சைடோட நியாயம் மட்டும் சொல்லலை. பட் நீ நல்லா யோசிச்சு பார்த்தனா உனக்கே புரியும் நான் உன்னை எந்த அளவுக்கு ஹாப்பியாக வச்சிட்ருக்கேன் அப்படின்னு. ஆனால் நீ ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுற டயாங். நீ வீட்டிலே இருக்கிறதால இப்படி திங்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓ, அப்போ நீ என்ன சார் பண்ண போகிற? ஆக்சுவலி நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்க,
நானும் ஒரு ஜாப்க்கு போகிறேன், என்னையும் ஒரு ஜாப்க்கு கொண்டு போய் சேர்த்து விடு, நான் ஜாப்க்கு போய் நானாக என்னோடய காலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் நீ உன்னோட ஒர்க் ப்ரெஷரை கொண்டு வந்து என் மேலே கொட்டாமல் இரு. அப்போ நான் பார்க்குறேன் உன்னோட எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் நீ என்கிட்ட வந்து சொல்கிற டயோங், அது ரைட்டாகவும் இருந்தாலும் சரி, ராங்காகவும் இருந்தாலும் சரி, ஆனால் என்னால் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியாது. என்னோடய ஒர்க் பிளேஸில் சண்டை நடக்கலாம், ஃபைட் வரலாம், தேவையில்லாமல் பேசலாம், அது ஒர்க் பிடிக்காமல் இருக்கலாம் கிளைண்ட்டுக்கு, என்னென்னமோ பண்ணலாம். பட் இந்த எல்லா சுச்சுவேஷனோட ஸ்ட்ரெஸ்ஸையும் கோவத்தையும் ப்ரெஷரையும் கொண்டு வந்து உன் மேலே இறக்குனானா நீ தாங்க மாட்ட. நீ அப்படியே உங்கள் அம்மா வீட்டுக்கே ஓடி போயிடுவேட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வரும். உனக்கே தெரியல, ஐம் ஷார்ட் டெம்பர்ட். ஸோ என்னோடய கோவத்தை நான் எவ்வளோ மேனேஜ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா? உனக்காக நான் என்னையே உனக்காக எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன். நீ சொல்கிறல ஒரு ஹக் பண்ணல, கிஸ் பண்ணலன்னு, ஏன் எனக்கு ஃபிசிக்கல் நீட் இல்லையா? எனக்கும் இருக்குது. உன் மேலே ஆசை இருக்குது, மேலே லஸ்ட் இருக்குது, மேலே லவ் இருக்குது. நான் நினச்சிருந்தேன்னா நீ என்னை தள்ளி விட்ட இல்லையா, அப்போவே நீ என்னடா என்னை தள்ளி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆசையை மொத்தமாக தீர்த்துக்கிட்டு போயிருப்பேன். பட் அந்த இடத்துல என்னோடய லவ் என்னை தடுத்துச்சு. இது பண்ணக்கூடாது, இது தப்பு ஜங்குக் அப்படின்னு. எந்த விதத்தில் நீ என்ன சொல்கிற நான் உன்னை லவ் பண்ணல, என்னை ப்ரியாரிட்டைஸ் பண்ணலை அப்படின்னு? இன்னொரு டைம் இப்படி நீ சொல்லக்கூடாது டேங். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ மோர் தென் யூ. ஓகே, நீ என்ன உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறியோ அதுக்கும் மேலே நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் ஆக்சுவலி நீ வந்து எமோஷ்னலாக மட்டும்தான் திங்க் பண்ணுற, நான் லாஜிக்கலாகவும் திங்க் பண்ணுறேன், எமோஷ்னலாகவும் திங்க் பண்ணுறேன், சரியா? ஸோ நம்ம 2 பேரோட யோசனையும் சிந்தனையும் வேறு வேறையாக இருக்கும்போது நான் என்ன யோசிக்கிறேன், என்ன பண்ணுறேன்னு உனக்கு புரியாது. இன்னும் நீ மெச்சூர்ட் ஆகிட்டியா இல்லை ஆகலையான்னு எனக்கு தெரியலடா. உனக்கு நான் வந்து நீ சொல்கிறல சிம்பாலிக்காக நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு புரியல ஜேகே அப்படின்னு. நான் எவ்வளவோ விஷயம் உங்ககிட்ட டைரெக்டாகவே சொல்லி பார்த்துட்டேன். பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நீ அதை தான் பண்ணுற. நான் இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாது, ஆனால் நீ பேசின பேச்சுக்கு எனக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா நான் இதை எல்லாத்தையுமே வேறு யார்கிட்டையும் போய் கொண்டு போய் கொட்ட முடியாது, வேறு யார்கிட்டையும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நீ தான் என்னோடய ஹஸ்பண்ட், நீ தான் என்னோடய லைஃப் பார்ட்னர். உன்கிட்ட தான் நான் சொல்ல முடியும், நீ இதை திருத்திக்கோ, நீ இதை மாற்றிக்கோ, நீ இதை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு உரிமையோடு நான் உன்கிட்ட தான் சொல்ல முடியும், வேறு யார்கிட்டையும் சொல்ல முடியாதுட்டு. அவங்க ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நீ இப்போ நிம்மதியாக தூங்கு, இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்காத. இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு, ஓகே? இது ப்ராப்ளமே கிடையாது, இதை நம்ம 2 பேரும் பேசி இப்போதைக்கு சால்வ் பண்ணியாச்சு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக்கிங் இமோஜியும் ஒரு கிஸ்ஸிங் இமோஜி அண்ட் ஒரு லவ் இமோஜி அமுச்சிட்டு குட் நைட் தூங்கு, சமத்தா தூங்கு, நாளைக்கு மீட் பண்ணுறேன், எனக்காக வெயிட் பண்ணிட்டுரு அப்படின்னு மாதிரி மெசேஜ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வந்து அந்த மெசேஜை வந்து கட் பண்ணிடுறான். அப்புறம் டேங், நான் சொன்னதை வச்சு நீ தப்பு நான் தப்பு அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்காத. இங்கே யாருமே தப்பும் கிடையாது கரெக்டும் கிடையாது. அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும், சரியா? நான் உனக்காக யோசிக்கிறேன், நீ எனக்காக யோசிக்கிற, இப்படி மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு அது தப்பாக போய் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஓகே? அதை பற்றி நீ யோசிச்சுட்டு டென்ஷன் ஆகிட்டு தூங்காமல் இருக்காத. எனக்கு உன்னோட ஹெல்த்தும் முக்கியம் அண்ட் நீயும் முக்கியம், ஓகேவா? பிகாஸ் ஐ லவ் யூ டே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் சொன்னதை வச்சு அப்போ நான் தான் தப்பாக ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடாத. அண்ட் உனக்கு நான் செட் ஆக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடாத. இதெல்லாம் தேவையில்லாத யோசனை. நீ எனக்கு செட் ஆகிற இல்லை, அதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை. அதேமாதிரி நான் உனக்கு செட் ஆகிறேன் இல்லை, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுற, அதான் இங்கே விஷயம், ஓகே? லவ் தான் மேட்டர், ஓகேவா? அண்ட் ஐ லஸ்ட் யூ தயாங், ஐ ரியலி மிஸ்ட் யூ.
இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி சொல்லிட்டு அந்த மெசேஜ் அப்படியே முடிச்சிடுறான். ஆக்சுவலி இப்போ டயாங் அப்படியே அந்த மெசேஜெல்லாம் பார்த்துட்டு, ஜங்குக் உனக்கு இவ்வளோ பேச தெரியுமா, நீ இவ்வளோ தூரம் பேசுவியா, அண்ட் நீ ஸ்டில் இன்னும் ஒர்க்கில் தான் இருக்க, எனக்காக இவ்வளோ நேரம் உட்காந்து பொறுமையாக டைப் பண்ணி அதை மெசேஜில் கன்வே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 minutes எனக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்க நீ ஒர்க்கில் இருக்கும்போது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்குக் அப்படின்ற மாதிரி அவன் மனசில் யோசிச்சுட்டு थोड़ा பொறுக்கி ஐ லவ் யூ டூ அண்ட் ஐ மிஸ்ட் யூ லாட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங் ஒரு லவ் இமோஜி சென்ட் பண்ணிட்டு ஐ மீட்டிங் ஃபார் யூ ஜங்குக், எனக்கு இப்போ உன்னோட ஹக் உடனே வேணும்னு தோணுது, எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை, உன்னோட அந்த அந்த ஹேண்ட்ஸ் அந்த ஆர்ம்ஸ்குள்ளே அப்படியே நான் உன்னோட ஹார்ட் பீட்டை ஃபீல் பண்ணிட்டு அது வேறு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் பறக்கும், அதே மாதிரி நீ என்கிட்ட நீ என்னோடதுடா அப்படின்னு உரிமையோடு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நீ சொல்லணும், சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறேன். லவ் யூ ஜேகே அண்ட் ஐ மிஸ் யூ மை லவ், சீக்கிரம் வந்துரு அப்படின்னு அந்த மெசேஜ் அப்படியே முடிச்சுட்டு ஜங்குக் இதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறான். டயாங்குமே இங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறான். எப்படியே அப்படியே அந்த 2 நாள் அவங்களுக்குள்ள அந்த அவ்வளோ கான்வர்சேஷன்லாம் இல்லை. பிகாஸ் ஜங்குக் ஒர்க்கில் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதன்ற மாதிரி சொல்லியிருப்பான் ஒரே ஒரு டைம். ஆனால் டயாங்க்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு டயாங்குமே தெரியும். அதனால டயாங்கும் ஒன்று அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ணாமல் சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, அண்ட் ஒரு 2-3 மெசேஜஸ், ஒரு கால், 2 காலோட அந்த 2 நாளும் அப்படியே அவங்களுக்கு கடந்து போகுது. ஸோ அப்படியே இப்போது ஜங்குக் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வருவான் அப்படின்ற மாரி மெசேஜ் பண்ணியிருக்கான். இங்கே டயாங்க்கு ஒரே குஷி. அவன் அப்படியே ஐயோ என்னோடய ஜங்குக் வரான் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கான். வீட்டில் இருக்க வேலையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படியே ரொம்ப ஹாப்பியோடு செஞ்சுட்டே இருக்கும்போது அப்படியே ஆஃப்டர்நூனும் ஆகுது. ஜங்குக்கோட வருகைக்காக எதிர்பார்த்துட்டு அப்படியே வாசலே பார்த்துட்டு டயாங் முன்னாடியே உட்காந்துட்ருக்கான். வேறு யாரும் இல்லை, டயாங் மட்டும் அப்படியே வாசலே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். ஜங்குக்கு ஒரு டைம் நான் பார்த்துட மாட்டேனா, ஏதோ பல நாள் மிஸ் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பர்சனை பார்த்தா நம்ம எந்தளவுக்கு சந்தோஷப்படுவோம், எந்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அவங்க வராங்க அப்படின்னு சொன்னால். அந்த மாதிரி சின்ன குழந்த மாதிரி அப்படியே வெயிட் பண்ணி ஏக்கத்தோடு அப்படியே உட்காந்துட்ருக்கான் வாசலை பார்த்துட்டு. இப்போ ஜங்குக்கு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு அம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ அவங்க அம்மா வீட்டில் இல்லை போல். அம்மா அப்படின்ற மாதிரி இன்னொரு வாய்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு டைமும் கூப்பிட்றான். ஸோ அவங்க அம்மா என்னடா ஜாக்கியா வந்தோடனே என்ன கூப்பிட்டு வச்சுக்க, நான் வந்துட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் குளிச்சுட்டு வரேன், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, எனக்கு லன்ச் ரெடி பண்ணிட்டு அப்புறம் இப்போது ஒரு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும் தோணுது. இல்லை ஜேகே காஃபி வேணாம், பனானா மில்க் ஷேக் செஞ்சு தரேன், சரி எதுவும் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங் டாப் டு பாட்டம் பார்த்துட்டு எதுவுமே பேசலை. அப்படியே மேலே போகிறான். டயாங் அப்படியே என்ன நம்மக்கிட்ட எதுவும் கேட்காம அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பின்னாடியே மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி போகிறான். அப்போ ஜங்குக்கோட மம்மி டயாங் இங்கே வாப்பா கொஞ்சம் அப்படின்னு மாதிரி கூப்பிட்றாங்க. இப்போ இங்கே போவா அங்கே போவா, சரி அப்படின்ற மாதிரி அம்மா கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறான். ஸோ ஜங்குக்காக எல்லோரும் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே பனானா மில்க் ஷேக் ரெடி பண்ணிவிட்டு இருக்காங்க 2 பேரும். ஒரு 1/2 hour போகுது. ஜங்குக்குமே குளிச்சுட்டு கீழே டைனிங் டேபிள் வந்துச்சும்மா அப்படின்றான். ஸோ அம்மா இதை வந்துடுறேன்டா இருடா அப்படின்ற மாதிரி டயாங்கிட்ட பனானா மில்க் ஷேக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ ஜங்குக்கு அதை வாங்கி குடிச்சிட்டு ஸ்டில் டயாங்கிட்ட ஒன்றும் பேசலை, அமைதியாகவே இருக்கான். டயாங்கும் பார்த்துக்கிறான், ஜங்குக்கும் பார்த்துக்கிறான். பட் அந்த லஸ்ட் ஃபுல் ஐஸோடு கிடையாது, நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிறானுங்க. ஸோ இங்கே ஜங்குக்கோட அம்மா லன்ச் எல்லாருக்கும் பரிமாறி டயாங் நீயும் உட்கார்ப்பா நானே பரிமாறுறேன். இல்லை மம்மி எனக்கு வேணாம், நான் அப்புறமா சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம்.
அப்படியே ஜங்குக் திரும்பி பார்த்துட்டு உட்கார்றா அப்படின்றான். சரி அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. இப்போ அப்படியே சாப்பிட்டு, அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம கொஞ்ச நேரம் தூங்குறேன் சரியா அப்படின்ற மாதிரி மேலே போயிடுறான். இங்கே அங்கே டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணிட்டு கிச்சனில் இருக்க சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறான். ஏதாவது வேலை இருக்கான்னு பார்க்குறான் பெண்டிங்கில். பட் எதுவும் இல்லை. ஸோ அவங்க மம்மியும் எதுவும் கூப்பிடல. அதனால் மேலே அப்படியே டேங் போகிறான். அங்கே போனால் ஜேகே ஆல்ரெடி நல்லா தூங்கிட்டுருக்கான். இதை பார்த்துட்டு செம்ம கடுப்பு டேங்கு. நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இவன் தான் அதுக்குள்ளே தூங்கிட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே ஜங்குக் டேங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, டேங் கொஞ்ச நேரம் டயர்டாக இருக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடறான். எங்கள் டேங்கு அப்படியே சரி டேங் கோவப்படாத அப்படின்ற மாதிரி அப்படியே காமாக இருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் ஒரு ஆஃப்டர் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் டயாங் அங்கே பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு துணியெல்லாம் மடிச்சிட்டு எல்லாரும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கான். டேயாங் என்னடா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கேன். ஆமாம், நான் இந்த வீட்டில் வேலை செய்யலைன்னா தான் உங்கள் அம்மாவோட மூஞ்சி காணலாக போகுதே, அதுவும் இல்லாமல் திட்டுறாங்க வேறு, நான் என்ன பண்ணுறது. சரி விட, அவங்க அப்படி தான், அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. சரி நீங்கள் வா போடா டேங் அடிச்சு இங்கே வா அப்படின்ற மாதிரி இழுத்து அப்படியே தாங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டயாங்குமே இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிட்டு லைட்டாக க்ரை பண்ணுறான். டயாங் என்னாச்சு, ஏன் க்ரை பண்ணுறான்? மிஸ் யூ ஜங்குக், லாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டாக லவ்லியான லிப் லாக். Love you Jungkook. Love you too Taeyong. Love you too. அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அந்த ஹக்கை வந்து நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஆர்மி இதோட இந்த 2 ஷார்ட் முடிஞ்சு. அண்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க சரியா. டாடா பாய்.